சூரத்து நிசா என்ற ஒரு அத்தியாயத்தை ஒரு சூறாவையே இறக்கி பெண் சமுதாயத்தினுடைய மகிமையை நமக்கு உயர்த்தி காட்டியிருக்கின்றான். ஆக ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவளும் பெண்தான், ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு உயர்வாக இருப்பவளும் பெண்தான். அவனுடைய கையில் தான் இருக்கின்றது சாவி, குடும்பத்தினுடைய சாவி. ஒரு மனிதன் எத்தனையோ செல்வங்களை அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்கின்றான், எத்தனையோ சுகங்களை வழங்கியிருக்கின்றான். என்றாலும் கூட அவன் நிம்மதி இல்லாமல் அடைகின்றான். எங்கே நிம்மதி என்று தேடுகின்றான், நிம்மதி இல்லை. நிறைய செல்வங்கள், உண்ணுவதற்கு தட்டுப்பாடு கிடையாது, உடுப்பதற்கு உடைகள், பெரிய பெரிய பங்களாக்கள், வாகனங்கள், இப்படி எத்தனையோ நியமத்துக்களை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தும் கூட அவனுக்கு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. காரணம் மனைவி சரியாக அமையவில்லை. ஒருவனுக்கு ஒரு பெண் அமைகிறார் என்றால் அது அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான். அதான் சொல்லி காட்டினான் தமிழிலே, ஒரு பெண் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன் என்று. எத்தனையோ சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அவன், நிம்மதியாக வாழக்கூடிய அவன் நிம்மதியற்ற நிலையிலே வாழ்கின்றான். காரணம் அவனுடைய குடும்பம் சரியாக அமையவில்லை, அவனுக்கு மனைவி சரியாக அமையவில்லை. மனைவி சரியாக அமையவில்லை என்றால் குடும்பத்திலே அவனுக்கு நிம்மதி கிடையாது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்விற்கு அடுத்து சுஜூது செய்வதாக இருந்தால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும். சுஜூத் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் சிரம் தாழ்த்துவது என்பது கிடையாது. அப்படி ஒருவேளை சிரம் தாழ்த்தக்கூடிய ஒரு நிலை இருக்குமே ஆனால் அல்லாஹ் நமக்கு அதனை அனுமதி தந்திருப்பானேயானால் சிரம் தாழ்த்துவதற்கு தகுதி கிடைத்தவர்கள் கணவன்மார்கள். சற்று சிந்திக்க வேண்டும். அப்ப அந்த அளவிற்கு கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். குடும்பவியல் இது ஒழுங்கான முறையில் இருக்குமேயானால் இஸ்லாம் அவளுக்கு பூர்ணமாக அமைந்து விடுகின்றது. இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில பிரச்சனை, தாய்க்கும் தந்தைக்கும் மத்தியில பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் பொருளாதாரம். பொருளாதாரத்தினுடைய நிலையில் தான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஆனால் இதே நேரத்தில் முஆமலாத் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பவியல் என்று சொல்லக்கூடிய அந்த இபாதத்தை நாம் பேணி நடக்கும் பொழுது குடும்பத்திலே சுமூகமான வாழ்வு ஏற்படுகின்றது. ஒரு கட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லிஅஹ்லி. யாராலையும் இப்படி சொல்ல முடியாது. திருமண வேளையில் கூட சொல்வார்கள், மலரும் மனமும் போல வாழ்க, நகையும் சதையும் போல வாழ்க. எத்தனையோ விஷயங்களை வைத்து மரப்பெண்களை பாராட்டுவார்கள், புகழ்வார்கள். இரவும் ஒளியும் போல வாழ்க, இரவும் தென்றலும் போல வாழ்க, எத்தனையோ வாழ்த்துக்கள். எவனாவது ஒருத்த நானும் என் மனைவியும் வாழ்ந்தது போல வாழ்ந்தது எப்பமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம் நம்முடைய குடும்பத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அப்படி சொல்வதற்கு தகுதி படைத்த ஒரே மனிதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லிஅஹ்லி. உங்கள் குடும்பத்திலே சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவி உங்களுக்கு நல்லவன் சொல்லிட்டு ஊரெல்லாம் புகழ வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஊரெல்லாம் புகழ்ந்தாலும் கூட உங்களுடைய மனைவி சொல்லணும், என்னுடைய கணவன் எனக்கு நல்லவன் என்று. என்னுடைய மனைவிமார்களிலெல்லாம் நான் சிறந்தவனாக இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலே நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தன்னுடைய குடும்பத்தோடு சுமூகமான முறையிலே சமாதானமான முறையிலே தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி செல்கின்றான். இதை பார்த்த பார்வை என்ன நிலை நடக்குது? எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எங்கு பார்த்தாலும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வேண்டியும் தலாக். அல்லாஹ் எல்லா முஸ்லிம் சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் மிகவும் கோபப்படக்கூடிய விஷயம் தலாக். தலாக் எதற்காவது நேர வேண்டும். தலாக் என்பது ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி அதை பயன்படுத்திக் கொண்டு பெண் சமுதாயங்களை கண்ணீர் வடிக்கிறது. சின்ன விஷயத்திற்காக வேண்டி அவன் தண்ணீர் கேட்க தண்ணீர் தரையில் அதனால அவன் வாழ மாட்டேன் தலாக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டி அந்த தலாக் என்ற ஆயுதங்களை ஆண்கள் பயன்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், தலாக்கை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியிருந்தாலும் கூட
அவனுடைய அரிசை நடுங்க வைக்கக்கூடியது இந்த தலாக். எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது அல்லாஹ்வை கோபப்படக்கூடியது, ஆனா அரிசி நடுங்காது. எப்பொழுது பெண்ணை ஒரு ஆண் தலாக் சொல்கின்றானோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய அரிசாகிறது நடுங்குகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த தலாக்கை விட்டும் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் நாம் ஆகராத்தை கடைபிடிக்க வேண்டும். குடும்பவியலை நல்ல முறையிலே நாம் காப்பாற்ற வேண்டும். பாரம்பரியத்திலே வந்த பெண்கள் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய தாய் தகப்பனுடைய கௌரவத்தையும் எங்கள் கணவன்மார்களுடைய கௌரவத்தையும் காப்பாற்றுவது என்பது எங்களுடைய கையிலே இருக்கின்றது, எங்களுடைய கடமை. ஏதோ மனைவி வாங்கி கட்டிருப்பா கணவன்ட்ட, அவன் மறந்திருப்பான், கொட்டி கொடுத்திருப்பான், வாழ்நாள் உள்ள உழைச்சி. ஆண்டோட உழைப்பு எப்படி என்பது நமக்கு தெரியும் நன்றாக, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் என்று. யாருக்காக வேண்டி? எங்களுக்காக வேண்டிதான். ஒரே ஒரு நாள் ஏதாவது கொடுப்பதற்கு அவன் மறந்திருப்பான். கொடுக்க கூடாது என்று அல்ல, உடனே சொல்லிவிடுவான், உங்களை கொண்டு நான் என்ன பலன் அடைந்தேன் என்று. ஒரு நாள் கொடுக்காததற்கு காரணமாக வருடங்களத்தில் கொட்டியிருப்பான், அதையெல்லாம் மறந்துவிட்டு உங்களை கொண்டு நான் என்ன பலன் அடைந்தேன் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவாள். இங்குதான் பிரச்சனை ஏற்படுகின்றது, இதில் தான் பிரச்சனை ஏற்படுகின்றது. அவன் வாங்கி தந்த பொருளிலும் கூட நாம் மன நிம்மதி அடைய வேண்டும். பிறரிடத்திலே நாம் சொல்லும் போது கூட பாராட்டி பேச வேண்டும். அவன் நமக்கு தரவில்லை என்றாலும் கூட தருவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. தகுதி இருந்த காலத்தில் தந்தார், தகுதி இல்லாத காலத்திலும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மகாதராத். இந்த மகாதராத்தை நாம் கடைபிடித்தால் ஜன்னத பிஸ்ஸலாம், ஈடேற்றத்தை கொண்டு சலாமை கொண்டு நீங்கள் சுவனத்திலே நுழையுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஷைத்தான் இருக்கின்றானே அவன் மக்களை வழிநடத்துவதிலேயே குறிக்கோளாக இருப்பான். எந்த விஷயத்திலேயும் நல்ல விஷயங்கள் நடந்தால் எப்படியெல்லாம் மக்களை வழிநடத்த வேண்டுமோ அந்த முறையில வழிநடப்பான், நாசத்தில் ஆழ்த்துவான். அவன் வழிநடத்தக்கூடிய விஷயங்களிலேயே மிகவும் அவனுக்கு பிரியமானது கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை மூடிவிட்டு அவன் வேடிக்கை பார்ப்பது. கணவனுக்கு மத்தியிலேயும் மனைவிக்கு மத்தியிலேயும் பிரச்சனையை ஏற்படுத்தி அதை அவன் வேடிக்கை பார்ப்பதுதான் அவனுடைய வலிமையாக இருக்கிறது. அவனுடைய செயல்பாடுகளிலேயே மிகவும் பிரியமான செயல்பாடாக இருக்கிறது என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இப்படி கணவன் மனைவியை புரிந்து வாழ வேண்டும், அதே போல மனைவியும் தன்னுடைய கணவனை புரிந்து வாழ வேண்டும். சொன்னார்கள் ஒரு கட்டத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு, என்னுடைய சஹாபாக்களே, நீங்கள் உணவு அருந்தினால் அவருக்கும் உணவை கொடுங்கள், நீங்கள் ஆடை அணிந்தால் அவருக்கும் ஆடை அணிவீங்கள். அவர்கள் உங்களுடைய சொல்லை கேட்டு நடக்காமல் இருந்தால் அவர்களுக்கு நல்ல விதத்திலே நீங்கள் உபதேசம் புரியுங்கள், நல்ல விதத்திலே உபதேசம் புரியுங்கள். அப்படியும் அவள் கேட்கவில்லை என்றால் லேசான அடியாக அடியுங்கள், காயப்படாத அடியாக அடியுங்கள். அதையும் அவள் கேட்டு நடக்கவில்லை என்றால் அவளை படுக்கையை விட்டும் நீக்கி வையுங்கள். அதற்கும் அவள் கேட்கவில்லை என்றால் தான் நீங்கள் தலாக் என்ற ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். Please visit www.mailofislam.com.